Next one is an conditional compilation directives. What is conditional compilation directives? It is used to controlling the compiler actions, which means it is used to switch off or on a particular line or a group of line in a program. So, based on the condition, particular block of statement can be executed. Even it is used in decision making statement also. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி த ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் த ஃபால்ஸ் பார்ட். இப்போது நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு சில பிளாக் ஸ்கிப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் கம்பைலேஷன் டைரக்டிவ்ஸ். ஸோ லைக்வைஸ் நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டாக மாதிரி தான் இதுவும் கண்டிஷனல் கம்பைலேஷன் டைரக்டிவ்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா we are using hash symbol before the if else statement. Here hash if and hash else, hash elif, and last one is an hash endif. The keywords are used. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேஷ் யூஸ் பண்ணுறதுனால இது கம்பைலேஷன் டைம்லேயே இது எக்ஸிக்யூட் ஆகிடும், நாட் ஆன் ரன் டைம். டெசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரன் டைமில் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். பட் கண்டிஷனல் கம்பைலேஷன் டைரக்டிவ்ஸ் கம்பைலேஷன் டைம்லேயே அது எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். Let us see the syntax for hash if statement. Hash if constant expression, the sequence of the statement hash endif. Here hash if statement ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கண்டிஷன் செக் பண்ணும், அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் the sequence of statement can be executed. ஃபால்ஸ் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகாது. லைக் if statement. Let us see the another syntax for hash if and hash else directives. The syntax is hash if constant expression, sequence of the statement hash else, the sequence of the statement. Last one is an hash endif, the closing of the statement. Here hash ifல ஒரு கண்டிஷன் செக் பண்ணும், அது ட்ரூவாக இருந்தால் the sequence of the statement ட்ரூ பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக் போயிட்டு ஃபால்ஸ் பிளாக்ல இருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரூவாக இருந்தால் ஒரு பிளாக்கு, ஃபால்ஸாக இருந்தால் அனதர் பிளாக். See an example program for hash if and hash else directives. Here hash defineல a of 100 அப்படின்ட்டு நான் ஒரு ஏக்கு வேல்யூ சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ல அசைன் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் ப்ரோக்ராம் hash if a is greater than 0 அப்படின்னு கண்டிஷன் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏவோட வேல்யூ 100, 100 is greater than 0, அப்போ the condition is true. ட்ரூவாக இருந்ததுன்னா printfல a is positive அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ஏவோட வேல்யூ இஸ் லெஸ் தேன் 0வா இருந்ததுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு எல்ஸ் இஃப் பிளாக் போயிட்டு printfல a is நெகட்டிவ் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா லைக்வைஸ் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். The another one is an hash elif directives. If you want to check more than one condition means you can go for hash elif condition. The syntax is hash if the constant expression 1 the statement, else if the constant expression 2 the statement. If you goes any number of expression
and ended with hash endif. இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் if ஸ்டேட்மெண்ட்ல. if the condition needs false statementனா you can go for if else block. if you want more than one condition means you can go for else if statement. See an example program for hash else if directives. Here the same program I used here. hash define a is 0. So last programல a ஓட வேல்யூ நான் 100 கொடுத்திருந்தேன். இந்த programல a ஓட வேல்யூ 0 னு அசைன் பண்ணியிருக்கேன். and come to the main program, hash if a is greater than 0. இப்போ a ஓட வேல்யூ செக் பண்ணுது. a ஓட வேல்யூ is greater than 01 condition செக் பண்ணுது. the condition is false. so false என்னும் போது it goes to the else if block. முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரூ பிளாக் இருந்தது, ஃபால்ஸ் ஆனால் another block else block மட்டும் print ஆகும். ஆனால் இப்போ ஸோ கண்டிஷன் வந்து செக்கிங் த அனதர் கண்டிஷன். ஸோ ஏவோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 01 கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ இல்லைன்னும் போது அகெயின் இட் கோ டு த ஹேஷ் எல்இஃப் பிளாக் ஏ இஸ் லெஸ் தென் 01 செக் பண்ணுது. இஃப் இட் இஸ் ட்ரூ தட் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அகெயின் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஏ வந்து இட் இஸ் நாட் லெஸ் தென் 0. அகெயின் இட் கோ டு த எல்ஸ் பிளாக். ஸோ எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ printfல a is 0 அப்படின்றது என்னோட அவுட்புட். ஸோ என்னோட அவுட்புட் வந்து a is 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இட் கேன் கோஸ் n number of condition.